கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 90வது அதிகாரம் 14வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 90:16 ஜெபத்தோடு இந்த செய்திகளை கலந்துக்கிறோம். தேவா பிரசனம் தாருமே, தெரிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசனம் தாருமே, தெரிவும் பாதம் தொழுகிறோம். வானம் அமது சிங்காசனம், பூமி அமது பதஸ்தலம். வானம் அமது சிங்காசனம், பூமி அமது பதஸ்தலம். பானிந்து குனிந்து தொழுகிறோம், காணிந்தமை கண் பாருமே. பானிந்து குனிந்து தொழுகிறோம், காணிந்தமை கண் பாருமே. உபரர உபரர உபர உகரரிரரரா. சாரோனித் ரோஜா லிலி புஷ்பம், சாந்த சொருவித்யேசுவே. சாரோனித் ரோஜா லிலி புஷ்பம், சாந்த சொருவித்யேசுவே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறோம். ஆயிரம் பேர்களில் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறோம். இவரர இவரர இவர இவரரரரரா. கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்தென்ன லாகுமா. கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்தென்ன லாகுமா. ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம். ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம். அம்மா ரர மகரர மகர மகரரரரா. கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, பக்த சபையினில் பெருந்தமே. கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, பக்த சபையினில் பெருந்தமே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம், சுத்தர்கள் போற்றும் தேவனே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம், சுத்தர்கள் போற்றும் தேவனே. ரிகரரரரரா ரிப்பர ரிப்பரரரரரா. 120 பேர் நடுவிலே பெற்றவாளனரே வாந்திரே. 120 பேர் நடுவிலே பெற்றவாளனரே வாந்திரே. வண்ணத ஆவியை ஒற்றிடுமே, மன்னவனே இனேரமே. வண்ணத ஆவியை ஒற்றிடுமே, மன்னவனே இனேரமே. ஒகு ரர உகரர அப்பர அப்பரரரரரா. எப்போ வருவீர் என் இயேசுவே, எங்கி என்னுள்ளம் தேடுதே. எப்போ வருவீர் என் இயேசுவே, எங்கி என்னுள்ளம் தேடுதே. பறந்து விரைந்து திரியுமே, இறங்கி வாரம் இயேசுவே. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாலசுந்தரி பிரைஸ்லாட், லீலா அம்மாள் பிரைஸ்லாட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ்லாட். வாசிப்போம். சங்கீதம் 90:14. உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும். சரி, இது எழுதுறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மோசே. பிராக்கெட்ல பாருங்க, மோசே இதை ஒரு ஜெபமாக பண்ணிக்கிறார். இப்ப என்ன நடந்து முடிஞ்சிருச்சுன்னா, தேவ கோபம் நடந்து முடிஞ்சிருச்சு. நடந்து முடிஞ்சிட்டு 14வது வசனத்தை வாசிங்க. ஏமா இந்த வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழ்றதற்கு அநேக காரியங்கள் தேவை. முதல்ல என்ன தேவை தெரியுமா? உயிர். உயிரில் என்ன முடியுமா? உயிர். அதில் என்ன பண்ண முடியும்? முடியாது. அப்ப ஜீவன் தேவை. பல காரியங்கள். ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். இன்னைக்கு நானும் என் மனைவி என் மக கீழாவும் பேசிக்கிறேன். இன்னைக்கு என்ன டேன்னு யாருக்கா தெரியுமா? ஃபாதர்ஸ் டே. அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அதனால் அப்பா மேலே ஒரே சந்தோஷம், ஒரே குஷியாக பேசிகிட்டு இருந்தா.
அப்போ அவள் என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பா நான் சந்தோஷமாக இருக்கேன், காரணம் என் மாப்பிள்ளை நீ நல்லா வச்சுக்கிறேன். அம்மா நல்லா இருக்காங்க, காரணம் நீங்கள் அம்மா நல்லா வச்சுக்கிறீங்க. இதுதான் அடிப்படை. கணவன் மனைவிக்குள்ள உறவுகள் எது அடிப்படை யாருக்கு நல்லா தெரியும்? இல்லை தெரியும். அப்பா எப்படி வச்சுக்கிறாங்க. சரி, அப்போ களி கூர்ந்து மகிழ்றதுன்னு ஒரு காரியம். இப்போ உமது கிரியை, உமது ஊழியக்காரர், அந்த கிரியையில் அடுத்தது மகிமை. அது யாருக்கு தெரியணும்? பிள்ளைகள். முதல்ல ஒரு வசனத்தை வாசிக்கும். சங்கீதம் 44:1. நீர் நடப்பித்த கிரியைகளை எஸ் அப்புறம் அவைகளை இப்போமா என்னுடைய தகப்பானார் அடிக்கடி என்ற சொல்றது என்னன்னா, அப்பா இந்த ஊர் வரும்போது ஒரு சைக்கிள் வச்சிருந்தேன், 100 ரூபா வச்சிருந்தேன், ஒரு கோட்டை வச்சிருந்தேன், வேறு எதுவுமே எங்கள் அப்பாட்ட கிடையாது. இப்போ நாங்கள் சொல்ல முடியுமா எவ்வளோ ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காரு? அப்போ இதுதான் பிதாக்கள் நாட்கள். இது என் வாழ்க்கை சொல்றேன். ஆனால் பைபிளில் இந்த பிதாக்கள் நாட்கள் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியாயாதிபதிகள் பக்கம் 309 நியாயாதிபதிகள் 6:13. எவைகள் எல்லாம் நேரிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் வசனத்தை வாசம். ஆண்டவர் பார்வைக்கு பொல்லாப்பனம் செய்தானா அவர் என்ன செய்வார் தெரியுமா? ஒரு சிக்ஷை கொடுப்பார். இந்த சிக்ஷை எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மீதியான வருவாங்க, வந்து இதெல்லாம் நீங்கள் வாசிச்சு பாருங்க. இப்போ டைம் இல்லை, அவங்க வருவாங்க, வந்து இவங்க வச்சிருக்கிற சம்பாதிச்சு வச்ச நெல், ஆடு, மாடு எல்லாத்துக்கும். அப்போ இந்த கிதியோன் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 11வது வசனத்தில் பாருங்க. வந்து அபியசிலாகிய யோவானின் ஊராகிய உட்கார்க்கும் ஒரு கருவாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்போது அவருடைய குமாரன் கிதியோன் கோதுமை மீதியாக நல்லா வாசிங்க. ஆழம் பார்த்தா தப்பு. கோதுமையை வாசிங்க. மீதியானுடைய கைக்கு தப்புறதுக்கு அதை ஆலயத்துக்கு, அதாவது ஆலைங்கிறது என்ன, திராட்சை ரசம் வர்றாங்க. இந்த சீசன்ல எல்லாரும் எங்க இருப்பாங்கன்னா, கோதுமை அறுவடை செய்யற இடத்துல களத்துல இருப்பாங்க. இவன் பார்த்தா தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி என்னது, யாரு எதிர்பாராத இடத்துல போய் உட்கார்ந்துருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சுச்சா? புரியலையா? எங்க இருக்கணுங்க? களத்துல இருக்கணும். இவன் எங்க உட்காந்துட்டு இருக்கான்? ஏதனால யாரும் வரமாட்டாங்க உட்காந்துக்கிட்டு. இப்ப அவன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12 அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியை கர்த்தர் உட்கூடவே இருக்கிறார்கள். கர்த்தர் உன்னோட கூட இருக்காருன்னு சொல்லி நான் சந்தோஷமா சொல்லுவேன். என்னை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காரு, என் வயசுக்கு ஏற்ற பலன் கொடுத்துருக்காரு, ரொட்டீன் லைஃப் கொடுத்துருக்காரு. இந்த நேரம் இதான் ஆச்சு. புரியுதாங்க? 2 வாரம் ஊரில் இல்லை. எதனால இல்லை? ரெஸ்ட்டு, காசு இருந்துச்சு, செலவழிக்கிறது ஒரு இடம். புரியுதா? நான் வழக்கமாக செய்ய மாட்டேன், ஆனால் டாக்டர் ரொம்ப ஆசைப்பட்டாங்க, அவன் ஆசை தீர்க்கிறதுக்கு போயாச்சு. அப்போ இதை நான் சொல்ல முடியும். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, 13 அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்போ யார் சொல்கிறான்? பிதாக்கள் எல்லாம் சொன்னாங்க. யார் எதாவது இப்போ கதை மாதிரி இருக்கு. தப்பு யார் மேலே? இவன் மேலே. இவங்க இருக்காங்க, இருக்கிறது பேட்டர். ஸோ இதுதான் சூழ்நிலை. இப்போ இந்த கிரியையில் ஆண்டவர் செய்கிறார். 2வது, இந்த ஆதியாகத்துல 5 ஆகமம், 5 ஆகமத்தை எழுதுனது யார் தெரியுமா? ஆகமம், ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், உபாகமம் எழுதுனது யார் தெரியுமா? மோசே. யார் எழுதுறா? 5 ஆகமத்தை எழுதுறது மோசே. இப்போ மோசே தான் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் வெளிப்பாடு கொடுத்துருக்காரு. உலகம் உண்டாடுறது மாதிரி எப்படின்னா மோசைக்கு வெளிப்பாடு கொடுத்துருக்காரு. அந்த கிரியை எங்கே ஆரம்பிக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதியாகமம் 2:2. ஆதியாகமம் 1:2. பூமியானது ஒழுங்கு மீன் இருந்தது.
அப்போ இருள்ங்கிற ஒன்று இருக்கும்போது அவன் அசைவாடிட்டு ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார். இதான் ஃபர்ஸ்ட் கிரியை. கிரின்னு என்னதுமா? உண்டா ஒரு காரியம். இப்போ இந்த பாப்பா தேட்டர் கிரியை. இவ ஒரு சப்கேப்ட். நீ போல இல்லைமா? சப்கேப்ட் நீ போக மாட்டேன். நீ போறியா? ஏன் தேவையில்லை இல்லைம்மா? இல்லை நான் என்ன சொன்னேன்னா சப்கேப்டன் ஃப்ராக்ஷன் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அவளுக்கு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அதில் ஒரு ஹேமர் வைக்கலைன்னா சோழி முடிச்சது. அப்படிதானே? ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அவன் பார்த்து வைக்கணும். திடீர்னு ஒன்று கேட்பாரு, அதையும் கொடுக்கணும். அப்போ அவளுக்கு அந்த கிரியையில் அவளுக்கு செய்ய அவள் இல்லைன்னா முடியாது. யார் பண்ண முடியாது? அதுபோல் ஆவியானவர் இல்லைன்னா இந்த கிரியையில் நடந்திருக்கு. அத்தனை கிரியை நடந்திருக்காரு. அந்த கிரியை தான் பார்க்குறோம். இந்த கிரியையில் ஒரு முக்கியமான கிரியையை நம்ம பார்க்க போகிறோம். அது கிரியையில் யாத்ராகமம் 12வது அதிகாரம் 14. நான் அந்த நாள் உங்களுக்கு நினைவு நாளாக இருக்கிறது. அதை கர்த்தருடைய பண்டிகையாக ஆசிப்போம். 12 ஒரு நாள். இது ஒரு கிரியை. கிரியையில் என்னதுமா? ஒரு செயல். இப்போ இந்த மக்கள் அடிமைத்தனத்தில் இருக்காங்க. இவங்களை விடுதலை கொடுக்கணும். விடுதலை கொடுக்க ஆண்டோடைய பிளான் இங்கே ஒரு பஸ்காங்கிற ஆண்டவர் செஞ்சாரு, ஆரம்பிச்சார். சரி, அப்போ ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் யார் நினைவில் வச்சிருக்கா? மோசே நினைவில் வச்சுட்டு இப்போ அடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அடுத்த கிரியை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த கிரியை எங்கே பார்க்கலாம் அப்படின்னு உபாகமம் 2வது அதிகாரம் 7வது. இது அடுத்த கிரியை. உன் தேவனாய கர்த்தர் உன் கையின் கிரியைகளை எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். கையின் கிரியை. இது என்னதுமா? கையின் கிரியை. ஒரு காரியத்தை நீ செய்து அன்னைக்கு HR வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன். எத்தனையோ ஃபோட்டோகிராஃபர் இருக்காங்க. யாரை கூப்பிட்றாங்க? காசு கொடுக்குது. அது போதும். வேற என்ன வேணும்? காசு கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க. என்ன சொல்கிறேன்னா, எனக்கு ராஜேஷை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. புரியுது உங்களுக்கு? இப்போ உங்களுடைய பர்ஃபெக்டான ஒரு ஃபினிஷிங்ல நான் கூப்பிடுவாங்களா? நானும் கேமரா வச்சுருக்கேன், என்னைய கூப்பிடுவாங்களா? என் கேமரா நல்ல கேமரா இல்லையா? என்னை கூப்பிட மாட்டாங்க. கையில் கிரின்னு ஒன்று இருக்குது. நான் ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். அடுத்து வரப்போ அந்த பேஷண்ட் சிரிச்சுட்டு அந்த உட்காந்து எனக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷம். ஒரு பொண்ணு மாதிரி இருந்து வரும். அவள் போகும்போது எப்படி போகிறதுமா? இப்படி கையில் நெஞ்சு வச்சுட்டு போவான். அவனை என்ன அர்த்தம்? அவன் நன்றியை காட்டுறான். புரியுதா? நான் பார்ப்பேன். இதை தான் கையின் கிரியை. ஆண்டவர் ஆசீர்வதிக்கலைன்னா பேஷண்ட் வரமாட்டாங்க. புரியுதா? அடுத்த வாசிங்க 7வது வாசம் 9வது வாசம். ஆசீர்வதித்துங்கிறது பிரஸ் அண்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த பெரிய வனாந்தரம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பாதை. நான் 99% ஓடியாச்சு. நீ எவ்வளோ ஓட வந்திருக்கு? 1% தான் இருக்கு. புரியுதா? அது எனக்கு தெரியாது. நீ நேர உன் கையிலே இருக்கு. ஆமாம், மரியாளுக்கு இன்னும் மகள் சேரணும். கோட்டு கருப்பு கோட்டு போடணும். அப்புறம் தலையில் துப்பி வைக்கணும். அடுத்து என்னதான் வரணும்? ஜட்ஜா மாதிரி அதை உட்காரதான் பார்க்கணும். எங்கே உட்காரது? புரியுதா? இதெல்லாம் இன்னும் போட்டு தூரம் இருக்கு. அதான் 40 வருஷம் பெரிய வேணாம். கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல். என்ன செய்யணும்? சொல். வேற என்ன சொல்ல மாட்டோம். உனக்கு பிரச்சனை இருக்கா? நீ பிரச்சனையை சொல்லுவியா? நான் அதை பார்ப்பேன்னு சொல்லுவியா? இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை தான் சொல்லுவார். இப்படிதானே? ஆனால் ஆண்டவர் எதை சொல்றாரு? சரி, அடுத்து ஒரு காரியத்தை ஆகலாம். எல்லாத்தையும் கண்டிஷன் இருக்கு. இந்த பாப்பா தியேட்டர் இந்த மாதிரி போய் உட்கார முடியுமா? தியேட்டருக்கு போக முடியுமா? ஏப்பரான் போட்டு க்ளவுஸை போட்டு நான் எல்லாம் 3 க்ளவுஸை போடுவேன். எத்தனை க்ளவுஸு? காசு கொடுக்குறாங்க. சரி, எடுத்துக்கோங்க. என்ன செய்யக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன். இந்த மாதிரி போய் உட்கார முடியாது. 4வது அதிகாரம் உபாகம் 28.
4:28. அங்கே காணாமலும் கேளாமலும் சாப்பிடாமலும் முகமாறாமலும் இருக்கிறதாகவும் கல்லுமான மனுஷன் கைவேலையாகிய தேவரை தெரிவிக்கிறார். சேவிப்பீர்கள். இதாம்மா ஆண்டவர் சொல் பேச்சு கேட்கலாம் இங்கே அனுப்பி விட்டுவார். ஏன்னா இவங்க விக்கிரத்தை போனாங்க. அதனால என்ன செய்றாரு? ஆத்திரம் 21. அப்பொழுது அங்கே இருந்து எங்கே இருந்து பாடுகள் வழியாக, கஷ்டங்கள் வழியாக. எனக்கு ஒரு அண்ணன் நல்லா தெரியும். நம்ம ஆஸ்பத்திரிலாம் வேலை பார்த்தேன். அவர் கையில் ஒரு பிள்ளையாரை மாட்டிட்டார். களத்தில் ஒரு டால் டீச்சர் எல்லாத்தையும் விற்கிறார். ஆண்டவர் அவரை அடித்தாரு, ஓடியே போயிட்டார். அதுக்கப்புறம் எத்தனையோ மாதிரி உள்ள வர ட்ரை பண்ணாரு, கிடைக்கல. உலகத்தில் ஆண்டவருக்கு மோஸ்ட் பிடிக்காத காரியம் என்ன தெரியுமா? உங்களை சாப்பிட போட மாட்டாங்க தெரியுமா? விற்கிற ஏன்னா கிறிஸ்தவர்கள் தெரியும். ஃபோட்டோ எடுக்கிற இடத்துல செய்ய மாட்டாங்க. அம்மா ஆமாம், அவருக்கு தெரியுது ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. புரியுதா? அதனால தான் நான் பார்க்குறேன், ஒரு முழு இருதயத்தோடும் அவரை தேடு கண்டு. இது ஆண்டவர் செய்யக்கூடாதது சொல்லிட்டார். சரியா? 11வது அதிகாரம் 7வது வசனத்தில் அடுத்த கிரியை நம்ம பார்க்கணும். இதெல்லாம் மோசே எழுதுனதுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். 11:7 கர்த்தர் செய்த மகத்துவமான கிரியைகளை எல்லாம் உங்கள் கண்கள் அல்லவோ கண்டது. உங்கள் கண்கள் அல்லவோ கண்டது. அடுத்து ஆகையால் நீங்கள் பலப்படும்படிக்கும் 9வது வசனத்தில் இப்போ ஒரு இடத்துக்குள்ள போறாங்க. பாலும் ஓடுற இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? கிரியில காமிச்சாரு, நீ பார்த்த இன்னும் எப்படி இருக்கணும் காப்பில். இதுல மலையை குறித்து ஒரு பெரிய கான்செப்ட். சரியா? இப்ப 12வது வசனம் இல்ல 11வது வசனம். நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசம் இல்ல 10 நீ சுதந்திரிக்கிற போகிற தேசம் நீ விட்டு வந்த எங்களுக்கு போட இராது. அங்கே நீ விதையை விதைத்து கீழே தொடர்ந்து நீப்பாய்ச்சலை போல உன் கால்கள் நீப்பாய்ச்சி வாய்க்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க ஐயா? நைல் நதி ஓடிக்கிட்டே இருக்கு. தண்ணி எடுக்க எங்கேயும் போகணும். காலை தண்ணி போயிட்டே இருக்கு. கீரை பக்கத்துல தான் இருக்கு. கீரை அதான் வளரும். காலை லேசா ஒரு தள்ளுதுலாம் தண்ணி உள்ள வரும். அப்புறம் தானே சரியா போயிடும். அந்த மாதிரி அந்த நீர் பாய்ச்சேன் தண்ணி. ஆனா இனி போக்குறேன்னா அப்படி கிடையாது. எது பால் தேர் ஓடுகிறது அப்படி கிடையாது. அந்த சாவியை நான் வச்சிருக்கேங்கிறது. வாசிங்க 11. நீங்கள் சூழ்நிலை போகிற தேசமோ பள்ளத்தாக்கு உள்ள தேசம். அது வானத்தில் மழைத்தே குடிக்கும் தேசம். அவன் மழை பெஞ்சாதான் அவங்களுக்கு சாப்பாடு. அப்ப இந்த கிரியையில ஆண்டவர் கொக்கி வைக்கிறார். என்ன வைக்கிறாரு? நீ ஒழுங்கா இருந்தா தான் நான் செய்வேன். நான் கண்களை எப்போ வைக்கிற வருஷத்தின் துவக்கத்திலிருந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். நீ சேட்டை பண்ண வாசிக்க. அது தேவனாய கர்த்தரை விசாரிக்கிற தேசம். விசாரிக்கிறது என்னவா? விசாரிக்கிறது என்ன ரவுண்ட்ஸ் நாங்கள் போகிறோம். எதுக்காக போகிறோம்? மதுரையில் ஒரு டாக்டர் செக் போயிட்டு அவர் ஒரு ஆர்த்தோபெடிஷன். அங்கே 10 ரூம் தான் இருக்கும். 5 ரூம் போகாத 6வது ரூமுக்குள்ள போக மாட்டான். ஏன் தெரியுமா? அவன் ஃபீஸ் கூட கேட்டுக்க மாட்டான். ஃபீஸு அவன் போக 7வது ரூம் போயிட்டு ரூம் கேட்டாரு. கேட்பான், என்னம்மா டாக்டர் எங்கள் ரூம் போடல? நீ காசு கூட உடனே வந்துடும். அவன் ஊருக்கு போய் ஏதாவது விட்டு கொடுத்து உடனே ஸ்பெஷல் அரௌன்ஸ் வந்துடுவார். காசு வந்துச்சுன்னா உடனே நிறுத்துவார். ஆனால் ஆண்டவர் காசுலாம் தேவை. அவர் விசாரிக்கிறார். ஆனால் கராராக இருப்பார். எதில் கராராக இருப்பார்? நீ முழு இதயத்தோடு தேடுறையா அப்படின்னு கேட்பார். 14 நீங்கள் தேவனாய கர்த்தருக்கு நீ உன் தானியத்தையும் ராஜ்யத்தையும் எண்ணெயும் சேர்க்கும்படி நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரி. என்ன முன்மாறி பின்மாறி என்ன நான் உங்களுக்கு சொன்னேன். ஏன்னா எனக்கு விவசாயத்தை பற்றி தெரியும். முன்னாடி நாங்களாம் நார்வல் போயிருக்கோம். என்ன நடக்கும் தெரியுமா? அங்கே ஒருத்தர் இருப்பார். அவர் தான் சீஃப், எல்லாத்தையும் பார்க்குறவர். எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு. நான் டாக்டர் எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது. உள்ள அங்கே ஒரு பெரிய குளம் இருக்கும். அந்த குளத்தில் தண்ணி எப்பயுமே வச்சுருப்பாரு. பார்த்துக்கிட்டேன். குளத்துக்குள்ள தண்ணி எப்பயும் இருக்கும். மழை தண்ணி மழையிலேருந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் எங்கிட்ட வரும். தெளிவாக இவர் என்ன செய்வார்னா, மழை பெய்யும்ல உடனே பயிர் போட்டுருவார். நெல் போட்டுருவார். நெல் போட்டு நல்லா வளரும். பார்த்தீங்களா? இந்த பால் வைக்கிற நேரத்தில் தண்ணி விட்டு இவர் என்ன செய்வார்னா, அந்த பால் வைக்கிற நேரத்தில் அந்த இந்த தண்ணியை கலந்து விடுவார். மழை தண்ணி குளத்தில் தண்ணி. அப்போ அந்த பால் அப்படி பிடிச்சிக்கிடும். எல்லாமே சாமியே வராது. மற்றவங்களுக்கெல்லாம் அந்த நேரம் மழை இருக்காது. ஓகே. இப்போ இவருக்கு அந்த திருநாள குளம் இருந்துச்சு. ஆனால் அவங்க குளம் கிடையாது. ஆண்டவர் என்ன செய்யணும்? முன்மாரி கொடுக்கணும். முன்மாரி போட்ட உடனே அவங்க எல்லாத்தையும் நெல்லெல்லாம் போட்டுருவாங்க. ஒழுங்கா இல்லைன்னா சாவி தாங்க.
அதான் அவர் செய்கிறார். வாசிங்க. மிருக ஜீவங்களுக்காக உங்கள் வெளியிலே துணி முளைக்கும்படி செய்வேன். மிருக ஜீவன் நமக்கு இருக்கா இல்லையா? நம்மகிட்ட ஆடு கிடையாது, மாடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. நம்மகிட்ட காசு, சொந்த வீடு எல்லாம் இருக்கு. அன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. லேண்ட் எல்லாமே தான். அன்னைக்கு லேண்டுக்கு வேல்யூவே கிடையாது. அப்படி தானே இன்னைக்கு? ஆனால் இன்னைக்கு அன்னைக்கு மிருக ஜீவன் தான். இப்போ அவன்கிட்ட வந்து 100 மாடு 500 ஆடு தானே நீதான் கோடீஸ்வரி. ஆனால் அதுக்கு புல்லு யார் நீயா கொடுப்ப? அங்கே இங்கே கொச்சிக்கிறார் பார்த்தியா? சரி, இதுதான் ஆண்டவர் கையில் இருக்கு. இதை பார்த்து தான் சரி வசனத்தை வாசிக்கணும். இதை பார்த்து எப்படி சொல்றாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வசந்த வாசிக்கணும். 90:14. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கரிக்கூர்ந்து வரும்படி காலையிலே உங்களை ஒரு கிருபையால் திருப்தியாக்கும். எஸ், பாத்தீங்களா? திருப்தியாக்குற வாழ்க்கை இப்ப யார் கையில் இருக்கு? அதோட பேர் நம்ம கையில் இருக்கு. ஒழுங்காக தான் செய்வார், செய்ய மாட்டார். யார் கையில் இருக்கு? நம்ம கையில் இருக்கு. அதான் சொல்லியாச்சு. சரி, அடுத்த பாயிண்ட்டை பார்க்க போறோம். 14வது அதிகாரம் உபாகமம் 29. எல்லாம் மோசடைய வார்த்தை தான் நான் சொல்றேன் உங்களுக்கு. 14:29. அப்பொழுது சரி, ஆண்டவர் ஒரு யார் மேல இறக்கமா இருக்காரு பார்த்தீங்கன்னா, விதவை, திக்கற்ற பிள்ளைகள், பரதேசி. இது யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதம் கிடைக்குமா? கிடைக்காது. சின்ன வயசுல அப்பா இறந்துருவாங்க, பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. ஆனா அந்த நேரத்தில் நீ அவங்களுக்கு ஆதரிச்சா என்ன செய்வாரு? உன் வேலையில் உன் கற்றல ஆசிரியப்பாங்க. இப்போ இன்னைக்கு ஒரு சர்ஜரி நடக்குது, நான் பண்றது கிடையாது, உள்ளே போறது எவ்வளோ நேரம் நம்ம பண்றதுக்கு? அவர் எக்ஸ்பர்ட்டை முடிச்சுவாரு. இல்லைன்னா புரியுதா? அவர் அங்கேருந்து வரணும், மதுரையிலேருந்து வந்துட்டு மதுரைக்கு போகிறது எல்லாத்தையும் கேட்கணும்ல. ஆனால் ஏன்னா நான் வந்து நீட்டாக அத்தனை போய் முழங்கால் போட்டு ஜோப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். இதெல்லாம் கையின் திரியே இருக்கிறார் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சரி, ரெண்டாவது ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் செக்ஷன் அவங்க காமிச்சோம் உமது கிரியை. ரெண்டாவது செக்ஷன் என்னென்ன வாசிச்சுட்டு இதை முடிக்க போகிறோம். ரெண்டாவது செக்ஷன் என்ன அப்படின்னா 90வது அதிகாரம் 16வது உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கு விளங்குவார்கள். பிள்ளைகளுக்கு விளங்குவார்கள். இப்ப முதல் வசனத்தை எடுப்போம். என்னாகமம் 14வது அதிகாரம் 30வது. அப்ப உங்க பிள்ளைகள், உன் பிள்ளை நல்லா இருக்கா? மூத்த பிள்ளை புரியுதா? காசுக்கு கஷ்டம் இருக்கா? வீடு இப்போ உனக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா. இதுதான் அந்த பிள்ளை ஊழியம் செய்கிறா, பிள்ளைகளை ஆசிரியக்கிற. அவளுக்கு ரொம்ப பெரிய கவலை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரே அழுக. எல்லாருக்கும் நம்ம ஆஸ்பத்திரி யாருக்காவது ஒரு பையன் பிறந்தானா இவன் தான் கண்ணீர் விட்டு அழுவான். ஐயோ எல்லாருக்கும் பையன் இருக்கேன், எனக்கு மட்டும். ஆனால் எல்லாருக்கும் இந்த மாதிரி கெட்டா இருக்க முடியுமா? புரியுதா? இப்ப 30வது சென்டர் நான் வாசிக்கிறேன். 14:30. எப்பவுமே குமாரன் காலேபும் குமாரன் யோசுவாவும் தவிர மற்ற நீங்கள் நான் பிரியங்கள் நீ ஏற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்தது. இப்ப அப்பாவெல்லாம் அழைச்சிட்டு 31வது வசனம் வாசிங்க. கொள்ளையவர்கள் பிள்ளைகளோ கேட்டுக்கணுமா? ஆண்டவர் ஒரு சிலர் அனுமதிக்க மாட்டேங்கிறார், ஒரு சிலர் அனுமதிக்கிறார். ஏன் இவங்களை அனுமதிக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா 27வது வசனம். எனக்கு விரோதமா முறுபொறுப்புங்கிறது எதுக்கு ஆப்போசிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா துதிக்கிறது. ஆண்டவர் நீங்க துதிக்கிற சத்தத்தை கேட்கணும்னு நினைக்கிறார். இப்பதான் ஒரு பாட்டு பாருங்க. அது எந்த பாட்டுன்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். பாடுறத கேட்டீங்க என்ன பாட்டு?
ஆண்டவருக்கு தேவா பிரசனம் தாருமே. ஏன்னா உங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இது ஒரு லூஸ் செய்தா பாடிக்கிட்டு அது பாடட்டும். இதாம்மா இது துதி எங்கேருந்து வரணும். எனக்கு ராஜேஷ் சொல்றாரு, உங்களுக்கு எத்தனை பாட்டு மனப்படமா தெரியும் கேட்டால் எனக்கு தெரியாது. கிருபை வயசானா மெமரி போகுமா கூடுமா குறையுமா? குறையும். அத்தனை அதில் ஒரு வாட்டி கூட தலை மேலே மாறக்கூடாது. கடைசி வரை போகிறோம். புரியுதா? கடைசி வந்து பறந்து விரைந்து வாரம் ஆண்டவரே உங்களை காண ஆசையாக இருக்காங்க. புரியுதா? இதெல்லாமே எங்கே இருந்து வரணும்? இதுக்கு ஆப்போசிட் முறுமுறுக்கு. நான் முறுமுறுக்கிறதுக்குலாம் எனக்குலாம் ஒரு ப்ரெசன்ட் கூட ஆண்டர் கொடுக்கல. ஏன் சொல்லு? துதி. முறுமுறுப்புக்கு ஆப்போசிட் துதி. சரி, தேவனுடைய திட்டத்தை நாம் காட்டப்படும். காட்ஸ் பிளான் அப்படின்னு நான் சொல்லுவேன். உபாகமம் 1வது அதிகாரம் 39வது. உபாகமம் 1:39. ஒரு மனிதன் இதையை சுமந்து கொண்டு போவதைப் போல நீங்கள் இவ்விடத்தில் வருகிற வரைக்கும் நடந்த வழியில் எல்லாவற்றும் உங்கள் ஜீவனாய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. 39. கொள்ளையாவார்கள் என்று நான் உபாகமம் 2:19. 1:39. நன்மை தீமை. நம்ம நன்மை தீமை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜீவ வெளிச்சத்தின் கனியை புசிக்கலாம். நன்மை தீமை நீ புசிக்க கூடாது. அது என்ன நான் சொல்லி முடிக்கப்படும். இப்போ இந்த குழந்தைகள் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு பிள்ளையை போல் மாறாவிட்டால் பரலோகராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாது. அதுதான் பிள்ளையை போல மாறது என்ன மாற்றம்? ஒரு சிறு பிள்ளையை கொண்டு காட்டுறேன், இந்த பிள்ளையை போல ஆகணும். நம்ம எப்படி நான் சின்ன பிள்ளையை போல ஆக முடியும்? அந்த பிள்ளை கூட ஒரு பொறாம, ஒரு கட்டத்தில் ஒரு ரைட். யாராவது அடிச்சானா இந்த பிள்ளை அம்மாட்ட சொல்லணும். அம்மா அடித்தா அம்மா முத்தனை கொடுத்துருக்கணும். ஒரு 10 ரவுடியை கூட்டிகிட்டு வந்து அடிக்க மாட்டேன். அந்த மாதிரி நீங்கள் மாறணும். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நன்மை தீமை. உபாகமம் 1வது அதிகாரம் 39 கொள்ளையாவார்கள் என்று உங்கள் குழந்தைகள். இது யார்? இந்த பிள்ளைக்கு என்ன ஒரு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு? நன்மை தீமை அறியல். அப்போ இந்த பிள்ளைங்க 100க்கு 100 நாங்கள் அப்பா சார்ந்து இப்போ எங்கள் அப்பா என்ன சொல்லுவார்? அப்பா சொல்கிறேன் ஒரு செய், நீ சக்ஸஸ் ஆகும். அதுக்கு காரணம் சொல்லுவாங்க, அப்பா மாத்திரம்தான் உன்னை எதுவுமே எதிர்பார்ப்பாங்க. மற்ற எல்லாருமே ஏதாவது எதிர்பார்ப்பாங்க. ஒரு திரும்ப ஒரு ஊழியக்காரன் வந்து குறைத்தலாம் அப்படின்றாரு. எதுக்கு சொல்கிறாரு? ஆமாம், கொடுத்தா இல்லையா திட்டுவார். அப்போ நன்மை தீமைங்கிறது எனக்கு ஆண்டவர் இருக்காது. இன்னைக்கு ஒரு பாதையில் கொண்டு போகிறாரு, போயிட்டே இருக்கு. இதுலேருந்து எனக்கு கஷ்டமே கிடையாது. நாளைக்கு என்ன கிழமை? நாளைக்கு காலையில் என்ன செய்தி கொடுத்தேன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒரு செய்தியை நான் சொல்லிட்டு இருக்கேன். இருளிலிருந்து பிரகாசிக்க பண்ண தேவன். நாளைக்கு 5வது செய்தி. இதுதான் என் மண்டையில் இருக்கு. ஒரு பிள்ளையை டெலிவரி பண்ணுற மாதிரி காலையில் அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிற வரை என்ன இருக்காது? ஆமாம், உங்களுக்கு இதுக்கு என்ன கிடையாது, சம்மந்தமே. சரி, அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசி நம்ம முடிக்க போகிறோம். உபாகமம் 2வது அதிகாரம் 17 2:17. இல்லைம்மா, ஆதியாகமம் 2:17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க வருஷத்தை புசிக்குவனா புசிக்கும் நாளிலே சாகவே சாவதான். ஏமா ஆதாம் எப்ப மரித்தாரா உங்களுக்கு தெரியுமா? 5:5. ஆதியாகமம் 5:5 வாசி. ஆதாம் 930 வருஷம் இருந்துட்டு தான் செத்து போனார். ஆனா இங்க புசிச்சோன்னே நீ சாவாயிட்டார். இது என்ன மரணம்? அதை கரெக்டா சொல்லுங்க. உறவு கட்டாயிருக்கு. என்னது? அப்ப மரித்தாச்சுன்னு என்ன அர்த்தம்? இங்க இந்த இதுல நிறைய பேர் வந்தாங்க. இந்த வக்கீல், அப்புறம் நம்ம ஸ்டாலின், ஜேஎம் ஸ்டாலின், யாருமே பார்க்குது. ஏன் வர்றதில்லை? எனக்கு தெரியாது, எனக்கு தெரியணும் அவசியம் கிடையாது. ஆண்டவருக்கு லிஸ்ட் கேட்க மாட்டேன். இத்தனை பேர் வந்தால் தான் நீ வரல போது. நான் உண்மையாக சொல்லிடணும். வந்தானே யாருக்கு ஆசீர்வாதம்?
வரலைன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது. அதான் நான் வரேன். புசிக்கும் நாளிலே சாகவே சாவ. இதுதான் ஆண்டவர் வச்சிருக்கிற காரியம். இன்னைக்கு நீ சிறு பிள்ளையை போல வாழணும். ஆனால் தான் ஆண்டவர் உன் கையின் கிரியத்தை ஆசிர்வதிப்பார். மகிமை பிள்ளைகள் மேல் விளங்கும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, உண்மை துதிக்கிறோம் ஐயா. நீ நல்லவர் ஐயா, இரக்கம் உள்ளவர். இந்த நாள் ஐயா ஒரு ஆழமான ஒரு வார்த்தையை நாங்கள் தியானித்தோம் ஐயா. 90வது சங்கீதத்தில் மோசே இன்றைய ஜெபத்தில் பிள்ளைகளுக்கு மகிமையை காண வேண்டும் என்கிற ஒரு ஜெபத்தை கொடுத்தாரையா. அதை தியானித்தோம். எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் பெரிதாக இருப்பதற்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தால் சின்னங்களுக்கு ஆமேன் ஆமேன் ஆமேன்.